ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி இருக்காங்களே, சுழியத்தை சாப்பிட்டுட்டு அவங்க போடுற பார்க்கணுமே. அதாவது நம்ம பிடிச்சவங்களுக்காக சமைச்சு கொடுக்குறதோட டேஸ்ட் இருக்கே, அடடடடடடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதை சாப்பிட்டுட்டு வேறு லெவல் டேஸ்ட் பண்ணுறாங்க. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் வந்துட்டு உனக்காக ரசம் வைக்கிறேன். அதுவும் என்ன ரசம்? மாங்காய் ரசம். துவையல் கூட கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னப்பா மாங்காய் ரசம்? சரி, யாருக்காவது ரெசிபி தெரிஞ்சதுன்னா போட்டு விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, போக மாட்டேன்னு அடம்பிடிச்ச பிள்ளை கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறியான்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிக்கிட்டு அப்படியே படிக்கட்டில் ஏறி வர்றதுலே பாதியை பசி விட முடிச்சிட்டாங்க. இந்த படித்துறை பாண்டிக்கு இந்த நிலைமையாங்கிற மாதிரி ஒரு படிக்கட்டை வச்சு பாட்டையே முடிச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போடுறா பாட்டை, சரி பேத்த எடுத்தாலும் பேத்தா சங்க குறையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவங்க பாட்டு போட்டு விட, அங்கே கொண்டு போய் அவங்க ரூமில் போட்டு விட, அதுக்கப்புறம் போத்தி விட, அதுக்கப்புறம் இங்கே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாராமா. அப்பா ஒரிஜினல் குக்கிங் மாஸ்டராக மாறிட்டே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்படிப்பா இவ்வளோ நாள் அக்கறை இல்லாமல் இப்போ என்ன புள்ள வந்துருச்சுன்னு அக்கறையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, அப்படியாவது அக்கறை வருது நாட்டில் 4 பேத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரெடி எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் எந்திரிக்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் பசுபதி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, அதாவது அவங்க மாப்பிள்ளையை வச்சு அம்பா எழுதி விட்றாராம். அது உன் பொண்ணோட வாழ்க்கைன்னு கூட தெரியாமல் இப்படி பண்ணுறியடாப்பா. அதுவும் விஜய் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் நீ நினைக்கிற அந்த கேஸை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணாங்கன்னா உள்ளே போகிறது நீ தான் இருப்ப. ஏன்னா நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போனால் போதேன்னு உங்களுக்குலாம் வாழ்க்கையை போட்டால் நீங்கள் ஓவராவாடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுறீங்கடா. சோத்தை போட்டு கூட்டம் தான் கங்கணங்க டீட்டி தெரியுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது வெண்ணிலா சொந்தக்காரங்களெல்லாம் தூண்டி விட்றாராமா. நீ விட்றா உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் புள்ள அப்பா பொண்டாட்டின்னு சந்தோஷமாக இருக்காங்க. வேறு லெவல் ஹாப்பினஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாங்காய் ரசம் எப்படி இருக்குது காவேரிங்கிறாங்க. வேறு லெவல்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ